மூமெண்ட் இல்லையா? உங்க குழந்தைங்க ஒரு வருஷம் படிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை கேதர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நாலேஜ் வளர்த்துருக்காங்க, ஸ்கில்ஸ் வளர்த்துருக்காங்க. நிறைய விஷயம் இந்த ஒரு வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்தோட டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஒரு மூவி ரிலீஸ் மாதிரி இது. இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ், இவ்வளோ ஹாப்பி ஃபேஸஸோட நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் அப்படி ஓரமாக வித்துக்கி வச்சு என்னோட பையன் என்னோட பொண்ணு இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறான், நான் அதை பார்க்க வந்திருக்கேன். எவ்வளோ பெருமையோட இருக்கீங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ற ஒரு தலைமை இருக்குல்ல, இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி இப்படி இந்த குழந்தைங்களை பண்ணணும், இவங்களை இப்படியெல்லாம் ஸ்கில் டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி கொண்டு வந்து இந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்களை விட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆழமான சிந்தனையும் அழகான மனசும் இருக்க ஒரு தலைமை இந்த ஸ்கூலுக்கு இருக்கு. நான் அவரை எப்போ பார்த்தாலும் ரொம்ப பெருமைப்படுவேன். அந்த மாதிரி யோசிக்கணும். அது வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க இங்கே இந்தியாலேயும் சரி, வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் எஜுகேட்டர்ஸ் பார்க்குறது என்னோட ஒரு முக்கியமான வேலை. நான் என்ன அமெரிக்கன் அக்ரிடிடேஷன் பாடியில் இருக்கேன். உலகம் முழுவதும் ஒரு 5800 ஸ்கூல் வந்து நாங்கள் ஓவர்சீ பண்ணுவோம். அவங்க எப்படி நடத்துகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னலி பார்க்கறது தான் எங்களோட வேலை. அப்படி நாங்கள் நிறைய கண்ட்ரி ட்ராவல் வருவேன். சொல்லும் போது பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஊரில் யார் இப்படி பண்ணுறான்னு அப்பப்போ தேடிக்கிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் நம்ம கண் முன்னாடி வந்துட்டே இருப்பாங்க, ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் தான் செந்தில் அவர்கள், உங்கள் டைரக்டர் ஆஃப் திஸ் ஸ்கூல். எப்படின்னா இது மதுரையில் இருக்க ஒரு ஸ்கூல், மதுரைக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்க ஒரு ஸ்கூல். நார்மலாக கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த ஐ திங்க் விக்ரம் மூவில வர மாதிரி அதுக்கும் மேலன்னு யோசிச்சு ஒரு விஷயத்தையும் ஒரு கண்ட்ரில இருந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி ஒரு இன்டர்நேஷனல் அவரோட வீடியோ இப்போ அந்த ஆந்தம் பார்க்கும்போது பார்த்தோம். அந்த வீடியோல எத்தனை ஸ்னாப்ஸ் வருது, அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் எனக்கு தெரியும். அவங்களோட MOU சைன் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், அந்த மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கான எக்ஸ்பர்ட் டீமை இங்கே கிரியேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் அ பேரண்ட் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இதை உங்கள் குழந்தைக்கு பண்ணுறோன்னு அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹம்பிளாக ப்ரெசன்ட் பண்ணுற ஒரு நல்ல கல்வியாளர் உங்கள் சிட்டி சிட்டி அடைஞ்சிருக்குன்றது நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க ஒரு நல்ல தலைமைக்கு கீழே வளரும் போது வி கால் இட் மென்டர்ஷிப். ஒரு நல்ல தலைவனை பார்த்து வளரும் போது அந்த தலைவன் கிட்ட இருக்க நல்ல குணங்கள் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம சார் இருந்தால் இப்படி தானே பண்ணியிருப்பாரு. உங்களுக்கே இருக்கும், உங்களோட ஸ்கூல் டேஸில் உங்களோட டீச்சர்ஸ் உங்களோட பிடிச்சவங்க கிட்ட இருந்து தான் நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நல்ல தலைமை இந்த பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க கிட்ஸ்பிரினர் CEO அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அந்த டைம்ல இருந்தே அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, தலைமை அது வரணும். அப்புறம் இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ், இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்றாங்க, இவங்கெல்லாம் பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்றது எல்லாராலையும் அது முடியும். அது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். வாழ்க்கையில இருக்க உங்களுக்கு எதிர்க்க இருக்க ஒரு ப்ராப்ளமை, அந்த ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டா தட் பிகம்ஸ் பிஸ்னஸ். இது எத்தனை பேர் நினைச்சு பார்த்துருக்கீங்க? எவ்ரிடே லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்க்கு தான் நீங்க ஒரு பிஸ்னஸ் அணுகுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்விக்கி எடுத்துக்கோமே, கடைக்கு போய் சாப்பாடு வாங்க முடியாது, அந்த ப்ராப்ளம் ஒருத்தர் சால்வ் பண்ணிட்டாரு, அவர் பிஸ்னஸ் மேக்னெட் ஆயிட்டார், ரைட்? இது ரொம்ப ஒரு சிம்பிள் லாஜிக். இதை நாங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து வேர்ல்டு வைட் ஒரு 27 கண்ட்ரிகளில் வந்து குழந்தை இனோவேட்டர்ஸ், கிட்ஸ்பிரினர், தொழில் முனைவு அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு வயசு தேவை கிடையாது. ஒரு விஷயம் பெருசா பண்ணணும்னா அதுக்கு வயசு தேவை கிடையாது, அனுபவம் தேவை கிடையாது. தேவையானது எல்லாமே ரெடி டு ஃபெயில். எத்தனை பேர் உங்க பிள்ளைகிட்ட சொல்வீங்க ஃபெயில் ஆயிடக்கதை கண்ணா, ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஃபெயில் சொல்லாதீங்க, ஃபெயில் ஆகுன்னு சொல்லுங்க. ஃபெயில் ஆனாதான் எந்திரிச்சு நிக்க தெரியும். கீழே விழ சொல்லுங்க, விழுந்தாதான் எந்திரிப்பாங்க. ஸோ ஃபெயிலியரை நல்ல விதமா ஏத்துக்கிறதுக்கு மட்டும் கத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மிகப்பெரிய தலைமைக்கு வந்துருவாங்க. இப்போ இந்த ஸ்கூல்ல இந்த கிட்ஸ்பிரினர், இந்த பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் டு ஸ்கூல் சில்ட்ரன் அந்த மாடலை வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் உங்க பிள்ளைங்க எல்லாருமே அதை கத்துக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க.
அது மிகப்பெரிய ஆளுமையா பின்னாடி நடக்கும். இதை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ற ஒரு தலைமை இங்க இருந்து இதுக்காக பல வருஷம் தேடல் பண்ணி பல நாடுகள்ல இருந்து அவங்களெல்லாம் கேதர் பண்ணி ப்ரீ ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி. அதுவே ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நம்ம கல்ச்சரோட பிளெண்டடா இருக்குன்னு தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன ரீச் அவுட் பண்ணாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேரண்ட். இந்த ஸ்கூல் நெக்ஸ்ட் இயர் கிட்ஸ்பிரினர் ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்றாங்க. தட்ஸ் கோன் டு மேக் உங்க எல்லாரையும் என் மகன் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆளா வரலாம். அதே மாதிரி எந்த நேரமும் பிஸ்னஸ்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது, சோஷியல் வெஞ்சர்னு இருக்குது, ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்குது. இப்போ நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் பார்ப்பீங்கல்ல, இப்போ கல்வி நிறுவனம் நடத்துகிறதே ஒரு சோஷியல் வெஞ்சர். அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ் பல மக்களுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது, அதை வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் பண்ண முடியும். அதனால நீங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு இப்போவே பிஸ்னஸ் பற்றியெல்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? ஏன்னா பிஸ்னஸ் சொல்லி கொடுக்கறது பிஸ்னஸ் நடத்துறது கிடையாது. ஒரு ப்ராப்ளம் வாழ்க்கையில் வந்தால் அதை எப்படி அணுகணும், ஒரு ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் நடக்கும்போது அதை எப்படி அணுகணும், ப்ராப்ளத்தை பார்த்து ஏன் பயந்து ஓடக்கூடாது, நின்று ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது தான் இந்த கிட்ஸ்பிரினர் ப்ரோக்ராமுங்கிறதே. அப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. இதில் நாங்கள் ஒரு 5 million சில்ட்ரன், மோர் தென் 5 million சில்ட்ரன் அக்ராஸ் தி வேர்ல்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பல நாடுகளுக்கு போய் பல மிகப்பெரிய ஆட்கள் கிட்ட அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆப்பிள் பற்றி நம்ம பசங்க இன்னைக்கு ஒரு ஸ்கிட்டில் கூட சொன்னாங்க. ஆப்பிள் நிறுவனம் 3 வருஷம் இவங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுத்து ஃபண்டிங் கொடுத்து இந்த பிள்ளைங்களை கொண்டு போயிருக்காங்க. ஒரு 6 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க. என்னோட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 6 வயசில் ஒரு குழந்தை எங்கிட்ட வராங்க கிட்ஸ்பிரினர் ப்ரோக்ராம்க்கு. ஓகேடா, உனக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்? மேம், என் பேரண்ட்ஸ் வந்து என் ஐஸ்கிரீம் சாப்பிடவே விட மாட்டேங்கிறாங்க, அது ரொம்ப அன்ஹெல்தின்னு சொல்கிறாங்க. சரி, அது கரெக்ட் தானே. ஃப்ரம் த பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, நானும் ஒரு மதர், எனக்கும் அப்படி தான் இருக்கும் அது. ஆனால் சரி, உனக்கு இதில் என்ன பண்ணணும்? எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் மேம். சரி, என்ன பண்ணலாம்? ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஐஸ்கிரீம் பண்ணணும் மேம். எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கோம்? அந்த குழந்தை கண்ணில் அது இருக்கு, எனக்கான ப்ராப்ளம் இது, நான் சால்வ் பண்ணணும்னு. அந்த குழந்தை 6 வயசுல வந்தா, இன்னைக்கு அவளுக்கு 9 வயசு, 30 லட்ச ரூபாய் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்கா. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் DIY ஐஸ்கிரீம் மேக்கிங் கிட் கிரியேட் பண்ணியிருக்கா. ஐஸ்கிரீம்ஸ் நமக்கு என்னென்ன ஃப்ளேவர்லாம் தெரியும்? வெனிலா தெரியும், சாக்லேட் தெரியும், பட்டர்ஸ்காட்ச் தெரியும். அவள் கிரியேட் பண்ண ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பீட்ரூட், கேரட், டொமேட்டோ. தே டேஸ்ட் அமேசிங். தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி அவங்களாம் முன் வந்து ஒரு 30 லட்ச ரூபாய் வர்த்து உள்ள ஐஸ்கிரீம் டெக்னாலஜி அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இந்த குழந்தை பண்ணுதுங்கிறதுனால. இப்போ அவங்க வந்து இப்போ 8.5 வயசு 9 வயசு தான் ஆகுது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்குபேட் ஆயிருக்காங்க, IIT மெட்ராஸில் இன்குபேட் ஆயிருக்காங்க. இன்குபேட் ஆயிருக்காங்கன்னா இந்த 8 வயசு குழந்தைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஆஃபீஸ் இருக்குது. அவங்க என்ன டைம் வேணால் உள்ளே போகலாம், எந்த டைம் வேணால் ஒர்க் பண்ணலாம். IIT மெட்ராஸில் இருக்க எந்த ப்ரொஃபஸர் கிட்ட வேணாலும், சார் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், கேன் ஐ ஹாவ் யுவர் அப்பாயின்மெண்ட்னு கேட்கலாம். ஷி வாக்ஸ் வித் ஹர் ஸ்மால் பேக், ஒரு பிஸ்னஸ் கார்டோட, விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு, அங்கிள் ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் ஷம்ரிதானிகா, ஐம் த ஃபவுண்டர் ஆஃப் ஏகஸ்ரிங்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. இந்த மாதிரி உங்களோட ஒரு குழந்தையும் பண்ண முடியும். இதை நாங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கோம். குழந்தைங்களை பார்த்து பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த இன்னைக்கு உங்கள் பள்ளி உங்களுக்கு கொண்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. நான் நிறைய சொல்லிட்டேன். நீங்கள் எதுக்கு இந்த விஷயத்த உங்கள் ஸ்கூலுக்கு உங்கள் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிங்கன்னு ஒரு 2 வார்த்தை மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்ஸ்பிரினர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ யூஎஸில் ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு 1500 பிஸ்னஸ் ஐடியாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, கண்ட்ரி வளரணும் அப்படின்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வரணும். இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப எப்படி நம்ம வளர்ந்தோம் அப்படின்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து, இந்த வார்த்தையை நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிரு அப்படின்றதா இருக்கும் ஆக்சுவலாக. இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்குலாம் கஷ்டப்பட தேவையில்லை, படிக்கவும் கஷ்டப்பட தேவையில்லை ஆக்சுவலாக. பட் ஏன்னா கொஞ்சம் இந்த கஷ்டப்பட்டுன்ற வேலை இங்கே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, என்னோட தாட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சில்ட்ரனும் ஃபியூச்சரில் பெரிய ஆள் ஆகிட்டு, நான் கூகுளில் ஒர்க் பண்ணுறேன், ஆரக்கிளில் ஒர்க் பண்ணுறேன், மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல், நான் கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், ஆரக்கிள் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி 10,000 பேர் 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை.
தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப புரிகிற ஒரு லாங்குவேஜில் ரொம்ப அழகாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துக்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இதே ஆனுவல் டேல பல பிள்ளைங்க அவங்களோட பிஸ்னஸை லான்ச் பண்ணுவாங்க. நான் அதுக்கு வருவேன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கே லான்ச் பண்ணுறாங்க IGCSE கரிக்குலமோட. அதுவுமே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா அஃபோர்டபுள் ஃபீஸில் இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்கூல் கல்வி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல்னு எனக்கு சொன்னப்போ நாங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இவ்வளோ கண்ட்ரிக்கு போயிட்டு வரோம். நான் வந்து பார்க்கும்போது பல கண்ட்ரிகளில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அந்த ஃபெசிலிட்டியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இருக்காது. நான் இன்னைக்கு ஃபுல் பில்டிங், நான் எப்படி ஒரு அக்ரிடிட்டேஷன் விசிட் ஒரு ஸ்கூலுக்கு துபாய்லையோ ஈஜிப்ட்லேயோ டர்க்கி போகும்போது நான் பண்ணோன்னா அதே மாதிரி தான் பண்ணேன். ஐ ஈவன் கேவ் சம் ஃபீட்பேக்ஸ். பட் அங்கெல்லாம் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷன் வேணும். இதெல்லாம் நான் கொண்டு வரணும், இதெல்லாம் நான் அடுத்து ஆட் பண்ணணும். நான் இருக்கிற டைமில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஒரு ஸ்டூடெண்ட் கூட அட்மிஷன்காக பேசிட்டு இருந்தாங்க. ஹோப் ஐ கேன் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தட். அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பேரண்ட்க்கு சொல்கிறாங்க, கிரிக்கெட்டும் அவங்க பண்ணட்டும், ஈக்குவலாக எஜுகேஷனை நாங்கள் பார்த்துக்குறோம், கிரிக்கெட் அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். ஒரு குழந்தைக்கு நீ விளையாட போகாதடா படின்னு சொல்கிற அந்த ஜானர் போய் அந்த பேரண்ட்டை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வந்து சார் கிரிக்கெட் நல்லா விளையாடுவான் சார், நீங்கள் இவனை என்கரேஜ் பண்ணுங்கள் சார்னு ஒரு பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறதும், ஒரு எஜுகேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விளையாட்டுலாம் வேணாம் பண்ணி படி அப்படின்னு சொல்லாமல், சார் அவன் கிரிக்கெட் விளையாடுறத பார்க்கட்டும், நான் எஜுகேஷனை பார்த்துக்கிறேன், அதுக்கு நான் கேரண்டின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது ஐ எம் ஸோ ப்ரவுட். நம்ம ஆஸ் அ கண்ட்ரி எவ்வளோ ஃபார்வர்டாக நம்ம போயிருக்கோன்றது பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லணும்னா 5.4 மில்லியன் ஸ்கூல்ஸ் வேர்ல்டு வைடு இருக்குது. 5.4 மில்லியன் ஸ்கூல்ஸ், அதில் 1.4 மில்லியன் ஸ்கூல்ஸ் ஆர் இன் இந்தியா. நம்ம எஜுகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அஸ் பேரண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ கடன் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எஜுகேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிற ஒரே கண்ட்ரி இந்தியா. நானும் ஒரு ஆளாக இருக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹோப் டு see you all again. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools,